இன்னைக்கு நான் உங்களையும் கூட்டிட்டு காந்தல்லூருக்கு தான் போயிட்டு இருக்கு. காந்தல்லூர் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான். மூணார் கிட்ட இருக்கிற, மூணார் பக்கத்தில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ் தான் இது. இப்போ நம்ம போகிறது கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி வழி உடுமல்பேட்டை தாண்டி கேரளா பார்டர் தாண்டி அப்படியே காந்தல்லூருக்கு போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம பொள்ளாச்சி வந்திருக்கு. பொள்ளாச்சியிலிருந்து உடுமல்பேட்டை போகும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கிற நிறைய சீன்ஸ் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ரோடுக்கு 2 சைடும் பார்க்குறதுக்கு. விண்மில் எல்லாம் அதே மாதிரி தோட்டம் அந்த மாதிரி நிறைய நிறைய இருக்குது. ஸோ இதில் ஒரு வீடியோ நான் வந்து நம்ம குட் மார்னிங் மெசேஜ் ஒன்று போட்டிருந்தேன். இந்த காந்தல்லூர் வீடியோ வந்துட்டு நான் இப்போ எடுத்தது கிடையாது. இது கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. எங்கிட்டேருந்து இந்த வீடியோ மிஸ் ஆகி போயிடுச்சு. தெரியாமல் டிலீட் ஆகி போனேன். ஸோ அது ரிகவர் பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் டிலே ஆயிருக்கு. கிடைச்ச உடனே உங்கள் கூடயும் ஷேர் பண்ணணும்னு தோணிடுச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்கிற ஒரு ஜேர்னியாக இருந்துச்சு அது. காலையில் 5 மணிக்கு கிளம்புனது தான். ரொம்ப பசிக்குது எல்லாருக்குமே. நம்ம இப்போ உடுமல்பேட்டை வந்திருக்கு. இங்கே இருந்து டீ குடிச்சிட்டு கிளம்பலாம். உடுமல்பேட்டையிலிருந்து கேரளா பார்டருக்கு அப்ராக்சிமேட்டாக 30 கிலோமீட்டர் இருக்குது. பாருங்கள், இங்கே இருந்து நம்ம லெஃப்ட்டு தான் போனோம். மூணார் வழி தான் நமக்கு காந்தல்லூருக்கும் போகிறது. காந்தல்லூர் தாண்டி தான் மூணார் இந்த வழி போகும்போது. ரொம்ப அழகாக இருக்கிற ஒரு ரூட்டு தான் இது. டிரைவிங்கெல்லாம் போகும்போது பைக்கில் இருந்தாலும் காரில் இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்கிற ஒரு இடம் தான் இது. 2 சைடும் பெரிய பெரிய புளி மரம், நடுவில் சின்ன ரோடு. அதனால் நான் எதுவுமே ரொம்ப ஒன்றும் எடிட் பண்ணலை. சில பேருக்கு போர் அடிக்கும், சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி நீங்கள் இந்த ரூட்டில் வரும்போது உங்களுக்கு தேவையான தண்ணி, ஸ்நாக்ஸ் அதெல்லாம் வண்டியில் எடுத்து வச்சுக்கோங்க. போகும்போது நமக்கு ரொம்ப இந்த ஃபாரஸ்ட் ஆரம்பித்தா ஷாப்பு கிடையாது. நமக்கு சாப்பிட்றது குடிக்கிறதுக்கு ஒன்றும் கிடைக்காது. அதனால் உடுமல்பேட்டையிலேருந்து சாப்பிட்டு வேண்ட ஸ்நாக்ஸு தண்ணியெல்லாம் வண்டியில் எடுத்து வச்சுக்கோங்க. குழந்தைங்கள் இருந்தால் கண்டிப்பாக இது ரெண்டும் மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டு கிட்ட வந்திருக்கு. இது தமிழ்நாடு செக் போஸ்ட்டு தான். இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீ இருக்குது. இங்கே நம்ம அங்கே போயிட்டு எழுதி கொடுக்க வேண்டியது இருக்குது. எங்கே போகிறேன், யாரை பார்க்க போகிறேன், இந்த டீட்டெயில்ஸு, நம்ம வண்டியோட டீட்டெயில்ஸு, யார் யார் இருக்குது வண்டியில், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம அங்கே கொடுக்க வேண்டியது இருக்குது. போகும்போதும் திருப்பி வரும்போதும் இங்கே நம்ம என்ட்ரு பண்ண வேண்டியது இருக்குது. இங்கே ஒரு ஃபீஸும் இருக்குது. அது 50 ரூபான்னு நினைக்கிறேன். கரெக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த மாதிரி நமக்கு என்ட்ரன்ஸ் ஃபீயும் இருக்குது. ஸோ அங்கே ஃபீஸ் எல்லாம் கொடுத்து நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம காட்டுக்குள்ளே ஏறி இருக்கு. ரொம்ப அழகாக இருக்கிற ஒரு டிரைவிங் ரூட்டு தான் இது. இது நீங்கள் பைக்கிலெல்லாம் வந்துருச்சுன்னா நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணிடலாம். ஆனால் அதுக்கெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பைக்குக்கெல்லாம் பகல் டைமில் போகலாம். கொஞ்சம் சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா இந்த வழி யாரும் தண்ணி போக மாட்டேன். பார்க்கும்போது ரொம்ப திக் ஃபாரஸ்ட் இல்லாத இருந்தாலும் இது காடு தான். இதில் நிறைய மிருகங்கள் இருக்குது. நான் இப்போ போகும்போது கொஞ்சம் பார்த்துருந்தேன். அது இந்த வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணி இருக்கு. ஆனால் புலியெல்லாம் இருக்கிற காடு தான் இது. ஆனால் இது பகல் டைமில் அது பார்க்க முடியாது. நைட்டு சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா ஒரு 6 மணி 7 மணியில் ஆயிடுச்சுன்னா, அதே மாதிரி காலையில் ஒரு 4 மணி 5 மணி அந்த டைம்ல இந்த வழி போயிடுச்சுன்னா அதை பார்க்க முடியும் தான் சொல்கிறேன். எனக்கு இந்த சீன்ஸும் இந்த டிரைவிங் ரூட்டும் இந்த ரோடு எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால இதை எடிட் பண்ணும்போது என்னால் நல்ல நல்ல சீன்ஸ் எதுவும் எடிட் பண்ணி எடுக்க தோணலை எனக்கு. அதனால நான் வந்து இந்த வீடியோ அப்படியே அப்லோட் பண்ணியிருக்கு. கம்மியாக தான் எடிட் பண்ணியிருக்கு. ஸோ அக்கா போர் அடிக்குது, ரொம்ப லெங்க்த்தாகி போய் அப்படின்னு சொல்லாதீங்க. இது பிடிக்கிறவங்களும் நிறைய இருக்கும் என்ன மாதிரி. வெளியூர்லெல்லாம் வேலை செய்கிறவங்களுக்கும், கான்க்ரீட் பில்டிங்குள்ளே உட்காந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக இது மனசுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியாக இருக்கிற ஒரு வியூவாக இருக்குன்னு நினைக்கிறேன், வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள்.
தமிழ்நாடு கேரளா பார்டர் கிட்ட வந்திருக்கு. இங்கேயும் ஒரு சின்ன செக் போஸ்ட் இருக்குது. இங்கே ஜஸ்ட் நம்ம என்டர் பண்ணால் போதும் எங்கே போகிறேன், எதுக்கு போகிறேன் அப்படின்ட்டு. இது ஆனமலை டைகர் ரிசர்வ். அந்த குட்டி செக் போஸ்ட் தாண்டி வந்த உடனே வந்து கேரளா செக் போஸ்ட் இருக்குது. சின்னார் செக் போஸ்ட் கேரளா பார்டர் வந்திருக்கு. இங்கே வந்துட்டு நம்ம ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகும்போது கொடுக்க வேண்டிய டீட்டெயில்ஸ் தான் அவங்க கேட்குறது. அது கொடுத்தா நம்ம உள்ளே போகலாம். சின்னார் மெயின் செக் போஸ்ட் தாண்டினா உடனே வந்து ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இவ்வளோ நேரம் நம்ம வந்துட்டு இருந்தால் காடு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருந்தேன். இப்போ நம்ம ஏற போகிறது கேரளாக்குள்ளே தான் இருக்குது. அப்போ இங்கேயே ஒரு செக் போஸ்ட் இருக்குது. இங்கேயே நம்ம என்ட்ரி கொடுக்க வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம காட்டுக்குள்ளே போகலாம். காட்டுக்குள்ளே போகிற அந்த ரோடு வழியே போகலாம். இது வந்து கேஎஸ்ஆர்டிசி கேரளா கேஎஸ்ஆர்டிசி பஸ் தான். மூணார்லேருந்து சின்னார் வரைக்கும் வர்ற பஸ். இங்கேருந்து மூணாருக்கு சர்வீஸ் இருக்குது. இதே மாதிரி ரோடு வந்து ரொம்ப சின்ன ரோடாக இருக்கிறதுனால இதே மாதிரி ஒரு பஸ்ஸில் நம்ம முன்னில் வந்துருச்சு அப்படின்னா ஓவர்டேக் ஒன்றும் பண்ண முடியாது. பின்னாடியே மெதுவாக போக வேண்டியது. அதே மாதிரி ரொம்ப ஸ்பீடில் நம்ம இந்த வழி ஓட்ட முடியாது. சில இடத்துல எல்லாம் ஹேர்பின் எல்லாம் இருக்குது. அதனால ரொம்ப ஸ்பீடாக நம்மளால் போக முடியாது. ஒரு சைடு பெரிய குக்கையாக இருக்குது, இன்னொரு சைடு வந்து பெரிய மலையாக இருக்குது. போகிற வழியே வந்துட்டு பாருங்கள், ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தேன். இந்த வாட்டர் ஃபால்ஸோட பேர் வந்து தெரியல. நான் வந்து சவுண்டு கேட்டுட்டு நாங்கள் வண்டி நிறுத்தி பார்க்கும்போது ரொம்ப தூரமாக ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் இப்போ ஜூம் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த குரங்குக்கு தமிழில் என்ன பேர் தெரியுமா உங்களுக்கு? தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வந்துட்டு நான் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாம் கேட்கும்போது மந்தி மங்கி அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி கூகுள் பண்ணி பார்க்கும்போது வேறொரு பேர் தான் காமிச்சேன். நான் இது முதல்ல சிங்கவால் குரங்கு தான் நினச்சேன். ஆனால் அது கிடையாது. இது வந்து வேறு குரங்கு, மந்தி மங்கி. நிறைய இருக்குது. நம்ம இப்போ மறையூர் வந்திருக்கு. மறையூர் கிட்ட வந்திருக்கு. சின்ன ஒரு டவுன் தான் மறையூர். இங்கே இருந்து இன்னும் ஒரு 10-11 கிலோமீட்டர் இருக்குது நமக்கு போக வேண்டிய இடத்துக்கு, காந்தல்லூர். இந்த ஊர், இந்த மறையூர் வந்துட்டு சந்தனம் இருக்குது இல்லைங்களா, சந்தனத்துக்கும் அதே மாதிரி சர்க்கரை வெள்ளை மாதிரி இருக்கிற உருண்டையாக இருக்கும், பெரிய உருண்டை மாதிரி இருக்குங்களா, டார்க் கலரில் பாரம்பரியமாக கெமிக்கல்ஸ் எதுவுமே சேர்க்காமல் செஞ்செடுக்கிற சர்க்கரை. இது ரெண்டுக்குமே ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற இடம் தான் இந்த மறையூர். இங்கே போகிற வழியெல்லாம் நமக்கு பார்க்க முடியும். சர்க்கரை செஞ்செடுக்கிற நிறைய இடம் இருக்குது. அது போகிற வழியே பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம இங்கே இறங்கிட்டு நமக்கு வாங்கலாம். இப்போ நம்ம சீ லெவல்லிருந்து 1500 மீட்டருக்கும் மேலே தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி போகணும்.
இந்த போகிற வழியில் ஆனைக்கொட்டைப்பாறை அப்படின்னு சொல்கிற ஒரு இடம் இருக்குது. ஒரு சின்ன பார்க்கு தான் அது. பார்க்குன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு இடம். ஸோ அங்கே ஏறி ஒரு டைம் குட்டீஸ் எல்லாம் அங்கே கொஞ்சம் காமிச்சிட்டு போகலான்னு நினச்சேன். அங்கே முனியறை இருக்குது. அது அவங்களுக்கு ஸ்கூலெல்லாம் படிக்கிறதுக்கு இருக்குது, சோஷியல் ஸ்டடீஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு இருக்குது. ஸோ ஜஸ்ட் அதை காமிச்சிட்டு நம்ம இப்போ போகலாம். இதுக்கு மேலே இருந்து ஒரு 360 டிகிரி வியூ நான் காமிச்சு தர்றேன். எப்படி பார்த்தாலும் நமக்கு சுற்றும் பெரிய மலையாக இருக்குது. நீல கலரில் பச்சை கலரில் தெரிகிற மலை அவ்வளோ அழகாக இருக்கிற, ரொம்ப காற்றடிக்கிற ஒரு இடமா இருக்குது இந்த ஆனைக்கொட்டைப்பாறை பார்க். இங்கே பாருங்கள், ஒருத்தர் வந்து பெரிய ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கு. என்னோடய குட்டி பாப்பா தான், சின்ன பாப்பா. 2 பேரும் அவங்க அப்பா கூட முன்னாடியே போயிட்டேன். எங்களோட ஹேர் பாருங்கள், ரொம்ப கேர்லியாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஹேர். இதுக்குள்ளே நம்ம ரொம்ப தூரம் நடந்தால் நிறைய முனியரை பார்க்க முடியும். ஆனால் இப்போ இவங்களே வச்சுருந்த காட்டுக்குள்ளே தனியாக போகிறதுக்கு கொஞ்சம் பயம் இருக்குது. ஸோ நம்ம பக்கத்தில் இருக்கிற 1-2 பார்த்துட்டு போகலான்னு நினச்சேன். பாருங்கள், இதுதான் முனியார். ரொம்ப நீட்டாக அழகாக வச்சுருக்கு. முனியறை அப்படின்னு தான் தமிழில் இங்கே எழுதி வச்சுருக்கு, போர்டு வச்சுருக்காங்க. ஸோ அங்கேயே அப்படி தான் எழுதி வச்சுருக்கு. ஸோ தமிழிலும் முனியறைன்னு தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். இது நம்ம பழைய காலத்தில், ரொம்ப பழைய காலத்தில் சன்னியாசி எல்லாம் உட்காந்துட்டு தபம் செய்துட்டு இருக்கிற இடம் இருக்குது இல்லைங்களா, அதுதான் இது. தமிழில், இங்கிலீஷில், மலையாளத்தில் எல்லாம் இங்கே எழுதி வச்சுருக்கு இதை பற்றி டீட்டெயில்ஸு. போதும், நம்ம கிளம்பிடலாம், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இங்கே தான் சாண்டல் ரிசர்வ், சந்தன மரம். அதுக்காக இங்கே ஒரு செக் போஸ்ட்டும் இருக்குது. இங்கே நல்ல ஒரிஜினலாக இருக்கிற, பியூராக இருக்கிற சந்தன தைலம் கிடைக்கும். ஆனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. 1 மில்லிக்கெல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. இது பாருங்கள், முன்னாடி சொல்லியிருந்து இல்லைங்களா, மறையூர் சர்க்கரை, அது செய்கிற இடம்தான். நம்ம போகிற வழியில் நிறைய இருக்குது அந்த மாதிரி செய்கிற ஃபேக்ட்ரி. நமக்கு வாங்கிட்டு போகலாம். அங்கேருந்து நிறைய பேர் டூரிஸ்ட் எல்லாம் வரும்போது அங்கேருந்து நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டு தான் இருக்குது. இவ்வளோ தூரம் தாண்டி நம்ம காந்தலூர் வந்திருக்கு. காந்தலூர்னு சொல்கிறது ஊட்டி, மூணார் எல்லாம் மாதிரி ரொம்ப குளிராக இருக்கிற ஒரு இடம்தான். ஆனால் அதே மாதிரி ரொம்ப ஷாப்பிங்க்கான ஒரு இடம் ஒன்றும் இங்கே கிடையாது. ஆனால் பார்க்குறதுக்கான நிறைய இடம் இருக்குது இங்கே. சவுத் இந்தியாவிலே மோஸ்ட்லி நிறைய சினிமாஸ் வந்து இங்கே ஷூட் பண்ணியிருக்கு. அந்த அளவுக்கு அழகாக இருக்கிற ஒரு இடம் தான் இது. அதெல்லாம் அடுத்த வீடியோவில் நான் உங்களை காமிச்சு தர்றேன். இப்போ நமக்கு தங்குறதுக்கான இடம் வந்திருக்கு. நம்ம இன்றைக்கி தங்குற இந்த மண் வீடை பற்றியும், இங்கே இருக்கிற வியூ பாயிண்ட்ஸை பற்றியும், ஷூட்டிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, இதை பற்றி எல்லாம் டீட்டெயில்டாக நாளைக்கு நம்ம பார்ட் 2ல் சொல்லிடலாம். இப்போ இங்கே சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது, ஆகஸ்ட்ல இருந்து தான். ஸோ உங்களுக்கு யாருக்காவது வர்ற மாதிரி ஐடியா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு வீடியோ கொஞ்சம் லெங்க்தாக போயிருந்துச்சு, இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப பிடிச்சி செஞ்ச ஒரு வீடியோ தான் இது. பார்ட் 2ல் நாளைக்கு இதே நேரம் நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.